பிரைஸ் தி லார்ட். பேலமோன் முதல் அதிகாரம், ஒரே அதிகாரம், 3வது வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பேலமோனுக்கு எழுதின அழகான ஒரு வார்த்தை. கிருபையும் சமாதானமும் நமக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். கிருபை நமக்குள்ளே வந்தால் நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு லெவலில் போய்கிட்டே இருக்கும். நோவாவிற்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா அவருக்கு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய குடும்பத்தாரை வைத்தே அவர் பெரிய லெவலில் போயிட்டுருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற சகோதரன் சகோதரியை, வேலையில் உங்களை தூக்கி போட்டாங்களா? உங்கள் பிஸ்னஸை விட்டு உங்களை தூக்கி போட்டாங்களா? உங்களுக்கு வேண்டப்பட்ட ஜனமே உங்களை தூக்கி போட்டாங்களா? கிருபை தூக்கி போடாது, கவலைப்படாதீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை வச்சே உங்களை மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் நடத்துவார். ஆமாம், கவலைப்படாதீங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, எனக்கு அது இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இது இருந்தால் நல்லா இருந்திருக்கும். கிருபை இருந்தால் உங்கள் லெவலே வேறு மாதிரி. உங்களோட லெவல் விசேஷித்த விதமான ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற பண்ணுவார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் சிலர் தூக்கி போட்ட காரியங்கள்லாம் உண்டு. ஆனால் அந்த கிருபையை பற்றி கொண்டவங்க மேன்மை அடைஞ்சிக்கிட்டே போகிறாங்க. உங்களால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த கிருபை உங்களை உயர்வான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். நம்புறீங்களா? அந்த கிருபை உங்களை ஆசீர்வதிக்கும். நம்புறீங்களா? அந்த கிருபை உங்களை மேன்மை அடைய செய்யும். அதான் சொல்கிறாரு, கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்கள்கிட்ட வேறு ஒன்றுமே இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. அந்த கிருபை வந்த உடனே உங்களுக்கு சமாதானம் வந்துடும். அந்த கிருபையை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற விசேஷித்த ஆசீர்வாதங்கள் மிகப்பெரிய லெவலில் இருக்கும். பல நேரங்களில் நான் சோர்ந்து போனதுண்டு. எப்படியாப்பட்ட சோர்வுகள்? அது எனக்கு அது வேணும் இது வேணும் என்ற விஷயங்களெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டேன். நான் நல்லா இருக்கிறது அவருக்கு சித்தம். எப்படி இருந்தாலும் அவருக்காக உண்மையாக உத்தமமாக ஓட வேண்டும் என்பது அவருடைய சித்தம். என்ன சோர்வு? அற்புதங்களின் அதிசயங்களை பெற்றுக்கொண்ட பின்பு தூரமாக ஓடுகிற சில நபர்களை குறித்து சில நேரத்தில் எனக்கு சோர்வுகள் வருவதுண்டு. இதை குறித்து அவர்கள் நல்லா இருக்க வேண்டுமானால் தம்மால் பலத்த அற்புதங்கள் செய்ய கண்ட பட்டங்கள் மனம் திரும்ப அவர் கருது கொள்ள தொடங்கினார். சில நேரத்தில் அதை குறித்து தான் எனக்கு சோர்வு வரும். ஏன்னா ஒரு அற்புதம் என்னால் செய்ய முடியாது. அற்புதம் செய்வதெல்லாம் அவர், அதிசயம் செய்வதெல்லாம் அவர். இயேசு என்ற நாமத்தை சொல்லுவதற்கு மட்டும்தான் எனக்கு அதிகாரம். அந்த வார்த்தையை சொன்ன உடனே அற்புதத்தை அதிசயம் அவர் செய்கிறார். அவரிடத்தில் அற்புதங்கள் அதிசயம் செய்ய கண்ட பட்டங்கள் மனம் திரும்பாமல் போயிடுச்சுன்னா அவர்கள் அவர் கருது கொள்ள தொடங்கினு சொல்லி பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, சகோதரனே சகோதரியே, குடும்பத்தில் பணம் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? கிருபை இருக்குங்க. அந்த கிருபை உங்கள் வீட்டில் பணத்தை கொண்டு வரும். உங்கள் வேலையை முடிக்க வைக்கக்கூடியது அந்த கிருபை தான். உங்கள் பிஸ்னஸில் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதும் அந்த கிருபை தான். அந்த கிருபைக்கு மனம் திரும்புங்க, சமாதானம் உண்டாகும். அந்த கிருபையை நோக்கி பாருங்க, சந்தோஷம் உண்டாகும். அந்த கிருபைக்காக இயங்குங்க, நிம்மதி உண்டாகும். அந்த கிருபையை இழந்துடாதீங்க. அநேகர் பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று யோனத்துக்கு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோமே. உலகத்து பிரகாரமான காரியங்களுக்கு பின்னாடி ஓடி கிருபையை இழந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் உண்மைக்கு பின்னாடி ஓடுங்க, கர்த்தருக்கு பின்னாடி ஓடுங்க. இயேசு எனக்கு முன்னே இருக்கிறார் என்று சொல்லி உண்மை உத்தமாக அவரை நோக்கி பாருங்க. அந்த கிருபை உங்களுக்கு வந்தாலே போதும். கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தால் நிரப்புவார், பெரிய நன்மையால் நிரப்புவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் மன சோர்வோடும் என்னை எல்லாரும் கைவிட்டாங்களே, என்னை தூக்கி போட்டாங்களே, என் குடும்பத்தை எப்படி ரன்னிங் பண்ண போகிறேன்னு தெரியலையே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, என் சரீர பலவீனமாக இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியலையே புலம்பிட்டுருக்குறாங்க இல்லைப்பா. அவங்களுக்கு எல்லாம் கிருபை இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கப்பா.
அந்த கிருபை ஒன்று போதும், நீங்கள் மேன்மை அடைவீர்கள் என்று சொல்லுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் அற்புதம் செய்யும், அதிசயம் செய்யும். உடைய பிள்ளைகளுக்கு கிருபை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை இவங்களுக்கு அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் செய்ய நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.